2026 தேர்தலுக்கு சில மாசத்துக்கு முன்னாடி டெல்லியிலிருந்து ரொம்ப முக்கியமான ஒரு கடிதம் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறைக்கு வருது. யார் இந்த நந்தகுமார்? சென்னையில இவர் ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவர் கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ஃபோர்ஜரி பண்ண மாதிரி தெரியுது. நீங்க இது குறித்து ஒரு வெரிஃபை பண்ணி இதனுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்துங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான திரு அன்பில் மகேஷ் அவர்களுக்கு அந்த கடிதம் வருது. இந்த கடிதத்தை வாங்கி அந்த ஸ்கூல் குறித்தும் அந்த குறிப்பிட்ட நபர் குறித்தும் ஒரு என்கொயரியை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா தேர்தல் வந்துருது. தேர்தல் வந்த உடனேயே இந்த என்கொயரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது. தேர்தல்ல விஜய் ஜெயிச்சறாரு. ராஜ்மோகன் அவர்கள் தமிழ்நாடுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்து பதவியேற்கிறார். இவர் பதவியேற்று சில நாட்களுக்குள்ளேயே இந்த நந்தகுமார் அவர்கள் பொதுவெளிக்கு வந்து பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறார். என்னன்னு பேட்டி கொடுக்கிறார் அப்படின்னா, திமுக அரசாங்கம் குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை எங்கள்கிட்ட சிபிஎஸ்இ அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறார். இது தமிழ்நாடு முழுக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக ஒரு விவாதமாக மாறுது. அடிப்படையில் இந்த நந்தகுமார் யாருன்னு பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கல்வி பிரிவினுடைய தலைவர். இது மட்டும் இல்லாம இவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தினுடைய நிலம் இருக்கு பாத்தீங்களா, அந்த நிலமே சங்கராச்சாரியார் அதாவது காஞ்சி சங்கர மடத்துக்கு உட்பட்டது. இவரு முதலா இந்த திமுக அரசாங்கத்தின் மீது பள்ளிக்கல்வித்துறையின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இவர் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சு ஒரு சில நாட்களுக்குள்ளேயே ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கக்கூடிய ஜோகோ கார்பரேஷனுடைய தலைவராக இருந்தவர் திடீர்னு ட்விட்டர்ல இன்னொரு செய்தியை போடுறார். அந்த செய்தியில என்ன இருக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டுல டிஎம்கே பீரியட்ல ஒரு ஸ்கூலுக்கு அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா எக்கச்சக்கமா கரப்ஷன், அதாவது லஞ்சம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை அவர் வெளியிடுறார். சரி, அவர் தமிழ்நாட்டுல ஏதாவது ஸ்கூல் நடத்துறாரா, தமிழ்நாடு அரசாங்கங்கள்ட்ட ஏதாவது அப்ரூவல் வாங்கியிருக்காரா அப்படின்னு போய் செக் பண்ணி பார்த்தா அவர் நடத்தக்கூடிய ஸ்கூல் தமிழ்நாட்டினுடைய பள்ளி கல்வித்துறைக்கு கட்டுப்பட்டது கிடையாது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய டெல்லி அப்ரூவல் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரிவை சார்ந்த பள்ளிக்கூடங்களை அவர் நடத்திட்டு இருக்கிறார். முதல்ல அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அப்ரூவல் தரல அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அப்ரூவலே தர வேண்டிய தேவையே கிடையாது, டைரக்டா டெல்லி கொடுத்தாலே போதும். இதை ஒரு கேள்வியா கேட்ட உடனே வேற ஒரு ட்விட்டை மாத்தி போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல டிடிசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன் பிளானிங் வந்து அப்ரூவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. ஏன் தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை ஸ்ரீதர் வேம்புனுடைய பள்ளிக்கூடத்துக்கு அப்ரூவல் தரலன்னு போய் எடுத்து பார்த்தா அவருடைய நிலத்தை ட்ரஸ்டா மாத்தாம அப்படியே ஏமாத்தி வச்சிருக்கிறார். இந்த உண்மையை மறைச்சிட்டு திமுக அரசு மேல ஒரு மிகப்பெரிய பழிய போட்டுட்டு இப்ப ட்விட்டர்ல என்ன எழுதுறாரு அப்படின்னா, தாவேக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு எவ்வளவு பரவாயில்ல, கரப்ஷனே கிடையாது, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை எழுதுறாரு. அடிப்படையில இந்த ஸ்ரீதர் வேம்பு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவருடைய ட்விட்டர்ல போய் பார்த்தாலே தெரியும். 2021 இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, பிரதமருடைய பாதுகாப்பு செயலகம், அந்த குழுவுல மெம்பரா இருந்தவர். டெல்லிக்கும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் மிக நெருக்கமானவர். சரி, ஸ்ரீதர் வேம்பு இப்படி ஒரு விஷயத்தை ஏன் கிளப்பினாரு அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல மூணாவதா திடீர்னு இன்னைக்கு ஒரு செய்தி வருது. தாராபுரத்தில் இருக்கக்கூடிய அரவிந்தோ வித்யா ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட் வினிதா கோவிந்தசாமி ஒரு பேட்டி கொடுக்கறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசனுடைய பள்ளி கல்வித்துறையில நிறைய கரப்ஷன்லாம் இருந்துச்சு, எங்கள்ட்ட இருந்து வேனை வாங்குறாங்க, பஸ் வாங்குறாங்கன்னு ஒரு பெரிய ட்விட், ஒரு பெரிய செய்தியை வெளியிடுறாங்க. அடிப்படையில இந்த வினிதா கோவிந்தசாமி யாருன்னு அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல நீங்க போய் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சனாதன தர்ம ஆதரவுல இருந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவுல இருந்து குருமூர்த்தி, ஸ்ரீதர் வேம்பு, ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய ஒட்டுமொத்த ஐடியாலஜிக்கல் போஸ்டையும் ரீஷேர் பண்ணி அதுக்கு ஆதரவு தரக்கூடியதா இருக்கிறாங்க. சோ நம்பர் 1, முதல்ல பாஜகவினுடைய கல்வி பிரிவு தலைவர் நந்தகுமார் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை பலப்படுத்துற மாதிரி அவர் இந்த செய்தியை வெளியிட்டு சில நாட்களுக்குள்ள ஸ்ரீதர் வேம்பு அப்படிங்கக்கூடிய பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு மிக நெருக்கமா இருக்கக்கூடிய இன்னொரு நபர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மூன்றாவதாக வினிதா கோவிந்தசாமி அப்படிங்கக்கூடிய இன்னொரு ஆர்எஸ்எஸ் காரரும் இந்த செய்தியை வெளியிடுறாங்க. ஏன் அடுத்தடுத்த பாஜக ஆர்எஸ்எஸ் காரங்க தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கத்தினுடைய பள்ளிக்கல்வித்துறை குறித்து இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க? அதே போல இந்த தாவேக அரசனுடைய பாஜகவினுடைய பள்ளிக்கல்வித்துறை குறித்து புகழ்ந்து பேசுறாங்க. இதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் என்ன? வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். தமிழ்நாட்டுல கடந்த ஒரு வாரமா மிக பரபரப்பா பேசக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசனுடைய பள்ளிக்கல்வித்துறையில ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்க நிறைய பணம் வாங்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கிட்டாங்க, ஸ்கூலை நடத்தவே முடியல, அப்படி இப்படின்னு பயங்கரமா செய்திகள் பரவிக்கிட்டே இருக்கு. இந்த செய்தியை யாரு வெளியிடுறாங்க அப்படின்னு ரொம்ப நுட்பமா போய் பார்த்தா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு வகையில சங்கரமடம், ஆர்எஸ்எஸ், பாஜக இதனோடு நேரடி தொடர்புடைய ஆட்களாகவே இருக்கிறாங்க.
அதுல நம்பர் 1 யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய கல்வி பிரிவு தலைவரா இருக்கக்கூடிய திரு நந்தகுமார் அவர்கள். அவர் தான் முதல்ல இதை துவங்கி வைக்கிறார். இந்த நந்தகுமார் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மெட்ரிகுலேஷன் பள்ளி அசோசியேஷனுடைய ஜெனரல் செக்ரட்டரி. உடனே நான் கூட என்ன நினைச்சேன் அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள், சிபிஎஸ்இ பள்ளிகள், இதுக்கெல்லாம் ஒரு தலைவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். அப்படியெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல இது போல 20க்கும் அதிகமான சங்கங்கள் இருக்கு. எந்தெந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைவர்கள் யார் யாருக்கு பிடிக்குதோ அவங்க எல்லாருமே இந்த சங்கத்துக்கு கீழே மெம்பர்ஸா இருப்பாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா இந்த நந்தகுமார் அவருடைய சங்கம் இருக்கு பாத்தீங்களா, இந்த சங்கத்துக்கு கீழே அவருக்கு வேண்டிய பாஜகவை சார்ந்த ஆட்கள், RSS சார்ந்த ஆட்கள், இந்த பள்ளிக்கூடத்தினுடைய கரஸ்பாண்டன்ட், இவங்க எல்லாத்தையும் ஒரு குழுவா வச்சு அதுக்கு இவர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா இருக்கிறாரு. இவருடைய வேலையே என்ன அப்படின்னா மெட்ரிகுலேஷன் பள்ளியா இருக்கிறத சிபிஎஸ்இயா மாத்துறதுக்கு இந்த அப்ரூவல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த அப்ரூவல் வேலை தான் அவர் பார்த்திருக்கிறார். அதாவது பல ஸ்கூல் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா சீட்டு வாங்கி தர்றேன் அப்படின்னு ஒரு புரோக்கர் வேலை பார்ப்பாங்க இல்லையா, அது போல ஒரு புரோக்கர் தான் இவரு, ஒரு ஏஜென்ட் இவரு. அதே போல இவருக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சங்கரா பப்ளிக் ஸ்கூல், பம்மல், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், சென்னையை சுத்தி தான் இருக்கு. இது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல். சோ இவரும் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு. இன்னும் பல ஸ்கூல்கள் நடத்தக்கூடியவங்களுக்கு அந்த அப்ரூவல் வாங்கி கொடுக்க வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. முதல்ல அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்கிற வேலை ஸ்டேட் கவர்மெண்டோட வேலை கிடையாது, அது டெல்லி கவர்மெண்டோட வேலை. சமீப காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு மும்மொழி கொள்கையை இந்தியா முழுக்க கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் மூலியமா தான் கொண்டு சேர்க்க முடியும். மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் போர்டு இதை செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறதுனால இந்தியா முழுக்க சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த பாஜக RSS ஒரே எண்ணமா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கும், இது இல்லாம சிபிஎஸ்இ இருக்கும், இது இல்லாம இன்னும் பல சிலபஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு சிலபஸ்ல நாம ஹிந்தி கத்துக் கொடுக்கறது கிடையாது, மெட்ரிகுலேஷன்லயும் ஹிந்தி கம்பல்சரி கிடையாது. ஆனா உங்க பிள்ளைங்க சிபிஎஸ்இல படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி படிச்சாகணும். ஒன்றிய அரசாங்கம் நடத்தக்கூடிய நீட் எக்ஸாமா இருக்கட்டும், கியூட் எக்ஸாமா இருக்கட்டும், இல்ல இன்னும் பல எக்ஸாம், அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடிய எக்ஸாமா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சிபிஎஸ்இ பேட்டர்ன்ல செட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டா வச்சு ஒர்க் பண்றாங்க. அது எதுக்கு ஒர்க் பண்றாங்க அப்படின்னா எல்லா குழந்தைகளும் சிபிஎஸ்இக்கு வரணும், அப்படி சிபிஎஸ்இக்கு வந்தா தான் இந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நெருக்கடியை உருவாக்குறாங்க. இதனால பெற்றோர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம பிள்ளைய சிபிஎஸ்இல படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிபிஎஸ்இல படிச்சா கண்டிப்பா ஹிந்தி படிச்சாகணும். அப்போ ஹிந்திய எல்லாரும் கட்டாயம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்தெந்த ரூட்ல எல்லாம் அழுத்தத்தை கொடுக்க முடியுமோ அந்தந்த ரூட்ல அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வழிதான் இந்த சிபிஎஸ்இயா மாத்துறது. எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்களையும் வேகமா சிபிஎஸ்இயா மாத்திக்கலாம், பல லட்சக்கணக்கில் ஃபீஸை வாங்கிக்கலாம். ஏன்னா மெட்ரிகுலேஷனா ஸ்டேட் போர்டா இருந்தா நீங்க இதுக்குள்ளதான் ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்ட்ரிக்டா சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. இதை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இஷ்டத்துக்கு பணம் வாங்கணும் அப்படின்னா சிபிஎஸ்இ அப்ரூவல் மாத்தி பணம் வாங்கலாம். அதே போல பாஜக RSS ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த எஜுகேஷன் பேட்டர்ன், அதாவது சனாதன தர்மத்தை மையமாக வைத்த சிலபஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிலபஸை சொல்லிக் கொடுக்கிறது, ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கிறது, சமஸ்கிருதத்தை உயர்த்தி பேசுறது, உபநிடதங்களை பத்தி பேசுறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், இதை எல்லாத்தையும் ஓரங்கட்டி தள்ளிட்டு முழுக்க ஒரு பார்ப்பன சனாதன வேத கல்வி மரபு இருக்கு பாத்தீங்களா, இதை எல்லாத்தையும் புகுத்தி கொண்டு சோசியல் சயின்ஸ் பாடங்களாக இந்த சிபிஎஸ்இ வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த NCERT இதெல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்போ சிபிஎஸ்இ தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்தியா முழுக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிற மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணும். இதை இந்தியா முழுக்க ஒவ்வொரு மாநிலத்திலையும் உட்கார்ந்து பாஜகவினுடைய கல்வி பிரிவு இருக்கு பாத்தீங்களா, இந்த கல்வி பிரிவு அங்க இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி கேன்வாஸ் பண்ணி அப்ரூவல் வாங்கி கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. ஒரு பக்கம் அப்ரூவல் வாங்கி கொடுத்து சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய மும்மொழி கொள்கை, அதே போல பாஜகவினுடைய புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடிய சிலபஸ் தான் இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு ஸ்கூல்ஸையே ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ற வேலையை தான் இவங்க பாக்குறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நபர் இந்த நந்தகுமார். சோ அப்ப இவர் 2 வேலை செய்யறாரு. பாஜக RSSக்காக இந்த வேலை செய்யறாரு, இன்னொரு பக்கம் அதே சமயத்துல இந்த பள்ளிகளுக்கு எல்லாம் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற பேர்ல கமிஷனை கலெக்ட் பண்ணி 200-300 கோடிக்கு மேல சொத்து வச்சிருக்காரு. இவருக்கு வேற எந்த பிசினஸும் கிடையாது, ஸ்கூல் நடத்துறது மட்டும்தான் இவருக்கு வேலை. ஸ்கூல் நடத்தி 300-400 கோடி இவர் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு யோகியமானவரா இருப்பாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் பணம் வாங்கிருச்சு, அங்க பணம் வாங்கிட்டாங்க, இங்க பணம் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குழுக்கள் தான் லட்சக்கணக்கில் ஃபீஸ் போட்டு எந்த விதமான ரெசிப்டுமே இல்லாம பேரண்ட்ஸ் கிட்ட பணத்தை புடுங்கி 200 கோடி 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய குழுக்கள். அடிப்படையில இவர் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, இந்த சங்கரா பப்ளிக் ஸ்கூல், இந்த ஸ்கூலுடைய நிலம் அப்படிங்கறதே முழுக்க ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா சங்கர மடத்தால் அவங்களுடைய உறவினருக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்கர மடம் அவங்களுடைய உறவினருக்கு ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறதுக்காக நிலத்தை கொடுத்திருக்காங்க.
அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்தது. ஒரு ஃபேன் விழுந்து ஒரு குழந்தை இறந்து போனதாக ஒரு செய்தி இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்காக இவர் போயிருக்கிறார். இவர் ஒரு ஏஜென்ட் தானே, இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு ஜெனரல் செக்ரட்டரி பேர்ல ஒரு ஏஜென்ட்டா அதுக்குள்ள நுழைஞ்சு அந்த ஸ்கூலையே பிற்பாடு ஆட்டையை போட்டு அந்த ஸ்கூலுடைய லேண்டையே சங்கர மடத்தின் பேர்ல இருக்குது பாத்தீங்களா, அதை லீஸா மாத்தி முழுக்க முழுக்க தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை இவர் மேல உறுதியா முன்வைக்கிறாங்க. இந்த நந்தகுமார் இவர் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், இவர் அப்ரூவல் வாங்கி கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களா இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு இவர் டாக்குமெண்டேஷன் பண்ணுவாரு பாத்தீங்களா, அந்த டாக்குமெண்டேஷன்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இவருடைய பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய டாக்குமெண்டே ஃபோர்ஜரியா இருக்கு, இதை செக் பண்ணணும், இதுல கையெழுத்து சரியில்லை அப்படின்னு டெல்லியில இருந்து ஆபீஸ் ஆஃப் த கமிஷன் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன்ல இருந்து ஒரு கடிதத்தை அனுப்புறாங்க. அந்த கடிதத்தை இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசனுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ் துவங்குறதுக்கு முன்னாடி தேர்தல் வந்துருது. தேர்தல் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இதை ப்ரொசீட் பண்ண முடியல. தேர்தல் முடிஞ்சு இதை ப்ரொசீட் பண்ணலாம்னு அவங்களும் ஓரமா வச்சிடறாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே நமக்கே ரிசல்ட் தெரியும். தாவேகா ஜெயிச்சு திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து அமைச்சரா வந்து உட்கார்றாரு. அவர் அமைச்சரா வந்து உட்கார்ந்த உடனேயே இப்ப இந்த என்கொயரியை வந்து பெண்டிங்ல இருக்கு இல்லையா, அதை அவர் செய்யணும்ல. சோ உடனே என்ன நினைக்கிறார் இந்த பாஜக காரர் நந்தகுமார், என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு தெரியல, நேரடியா தாவேகா அரசாங்கத்திட்ட போய் பேசினாரா இல்ல பள்ளிக்கல்வித்துறைகள்கிட்ட பேசினாரா, அவங்க சில அஜெண்டா கொடுத்தாங்களா, இங்க பாருங்க உங்க மேல இருக்கக்கூடிய என்கொயரி, உங்க லேண்டு, உங்க ஸ்கூல் பத்தியான ஜெனியூனிட்டி எல்லாம் நாங்க கூட நல்லா தர்றோம், ஆனா நீங்க திமுகவுக்கு எதிராக பேசுங்க அப்படின்னு அவங்க கொடுத்த ஐடியாவின் அடிப்படையில இவர் வெளியே பேசுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. ஏன் சந்தேகம் வருதுன்னா, நீங்க பாஜகவினுடைய கல்வி பிரிவினுடைய தலைவர், நீங்க ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அசோசியேஷனுடைய தலைவர், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளி கல்வித்துறை உங்கள்கிட்ட லஞ்சம் கேட்டிருந்துச்சு அப்படின்னா நீங்க டெல்லியில சொல்ல வேண்டியதானே. சிபிஎஸ்இ போர்டுல டெல்லியில சொல்லிருக்கலாம், இடி ரைடு விட்டுருக்கலாம், நீங்க வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி வீடியோ போட்டோ எடுத்து டெல்லிக்கு கொடுத்து இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மேல வழக்கு பதிஞ்சிருக்கலாமே. நீங்க எதுவுமே செய்யல. நீங்க ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. உங்களுக்கு பாஜக மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு, டெல்லியில மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கு. நீங்க அந்த செல்வாக்கை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி இருந்த கல்வித்துறை அமைச்சர்கள் மேல இல்ல அந்த குறிப்பிட்ட அதிகாரிகள் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமே. ஆனா இவ்வளவு காலம் அமைதியா இருந்துட்டு உங்க மேல நடக்கக்கூடிய என்கொயரி நடக்காம தடுக்கிறதுக்காக போன அரசாங்கத்தின் மீது குறை சொன்னா இந்த அரசாங்கம் நம்ம மேல எந்த என்கொயரியும் பண்ணாது, நம்மளை வந்து ரொம்ப நல்லா பாதுகாத்துக்கும், நம்மளுக்கு அப்ரூவல் கொடுத்துரும் அப்படிங்கிற நோக்கத்துல இதை நீங்க செய்யறீங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. இந்த கேள்விக்கு இப்ப யாரு பதில் தரணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் தான், இல்ல கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுக்கணும். உண்மையிலேயே நந்தகுமார் யாரு, இந்த சங்கரா பப்ளிக் ஸ்கூலினுடைய நிலம் யார் பேர்ல இருக்கு, டெல்லியில இருந்து வந்த அந்த கடிதம் என்ன, இவர் மேல உண்மையிலேயே என்கொயரி நடத்த சொன்னாங்களா, இவர் நடத்தக்கூடிய ஸ்கூலினுடைய டாக்குமெண்ட்ஸ்ல ஜெனியூனிட்டி இருக்கா, இவர் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணிருக்காரா அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பதில் சொல்லணும். இவர் இப்படி எல்லாம் பேசி பிரச்சனை உருவாக்கி முடிச்சு சில நாட்களுக்குள்ளேயே ரொம்ப ஃபேமஸான பாஜக RSS செல்லப்பிள்ளையா இருக்கக்கூடிய ஜோஹோ கார்பரேஷனுடைய தலைவராக இருந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் வந்து ஒரு ட்விட் போட்டு இன்னொரு பூதத்தை கிளப்பி இருக்காரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நான் எல்லாம் பள்ளிக்கூடம் நடத்த எவ்வளவு முயற்சி பண்ணேன், இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசனுடைய பள்ளி கல்வித்துறை பணம் கேட்டு என்ன டார்ச்சர் பண்ணிருச்சு, அப்ரூவலே எனக்கு தரல அப்படின்னு எல்லாம் பேசியிருக்காரு. சரி, ஓகே, ரைட்டு, இவர் ரொம்ப படிச்சவர், இவர் வந்து RSS, இதுவும் இல்லாம பாஜகவோட நேரடி தொடர்பு, இது எல்லாத்தோட தாண்டி இந்தியாவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி கவுன்சில் இருக்கு பாத்தீங்களா, அஜித் தோவல் தலைமையிலான கவுன்சில், அதுல 2021 இவர் வந்து ஒரு அட்வைசரி மெம்பரா உள்ள இருந்தாரு 2 வருஷம். மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர். நினைச்சா அமித்ஷாவுக்கு போன் போட்டு பேசலாம், நினைச்சா குருமூர்த்தியோட பேசுவாரு, நினைச்சா மோடி கிட்ட பேசுவாரு. ரொம்ப ரொம்ப செல்வாக்கான ஒரு நபர். இவரே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருக்காரா? இவர் என்னடா ஸ்கூல் நடத்துறாருன்னு பார்த்தா, இவர் தென்காசி பக்கத்துல 2 ஸ்கூல் நடத்துறாரு. ஒன்னு தேனி பக்கம், இன்னொரு தென்காசி பக்கம். இந்த 2 ஸ்கூலுமே பாத்தீங்க அப்படின்னா NIOS அப்படிங்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய டெல்லியினுடைய இன்னொரு கல்வி பிரிவினுடைய அப்ரூவல்ல நடக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட் போர்டுல ஒரு பள்ளிக்கூடம் நடத்தல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் போர்டுல ஒரு நடத்தல, சிபிஎஸ்இல நடத்துற இவர் செப்பரேட்டா என்ன பண்றாரா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓபன் ஸ்கூல் அப்படிங்கக்கூடிய இன்னொரு போர்டு இருக்கு, அந்த போர்டை நடத்துறாரு. எனக்கு என்ன டவுட் வந்துருச்சு அப்படின்னா, இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய NIOS போர்டுல நடத்துறாரு, இவருக்கு எதுக்குப்பா தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அப்ரூவல் தரணும் அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்த்தா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. டெல்லியில் இருக்கவங்க தந்தாலே போதும். சோ அப்ப எதுக்காக இவர் இந்த பொய்ய சொன்னாரு அப்படின்னு நமக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, நானும் ட்விட்டர்லாம் போய் கேள்வி கேட்டோம். NIOSக்கு டெல்லி தான் அப்ரூவல் தரணும், இதுக்கு திமுக அரசாங்கத்தையா நீங்க குறை சொன்னீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு வந்து DTDCP அப்ரூவல் தரல அப்படிங்கிறாரு. DTDCP அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த டவுன்ஷிப் பிளானிங், அதாவது பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு முன்னாடி இந்த நிலங்களை வந்து அப்ரூவல் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறை. சரி, உள்ளாட்சித்துறை இருக்கக்கூடிய விஷயத்தை எதுக்காக கல்வித்துறையோட ஒப்பிட்டு பேசினாரு நமக்கு தெரியல. சரி, அதை விடுங்க. இந்த DTCPயாவது அப்ரூவல் கொடுத்துருக்கணுமா இல்லையா அவருக்கு? அப்படி அப்ரூவல் கொடுக்கலனாலும் திமுக அரசு பண்ணது தப்பு தானே. இந்த அமைச்சகம்லாம் அந்த அமைச்சகம் யாரோ ஒருத்தங்க பண்ணது தப்பு தானே போய் தேடி பார்த்தா
இவர் லேண்ட் வச்சிருக்காரு பாத்தீங்களா, நிலம், இவர் பள்ளிக்கூடம் நடத்துறதுக்கு, அந்த நிலத்தை ட்ரஸ்டாவே மாத்தல. இவர் வழக்கமா தமிழ்நாடு, இந்தியா முழுக்க பள்ளி கல்வி நடத்தக்கூடிய எல்லா நிலங்களும் ட்ரஸ்ட் பேர்ல இருந்தா தான் அதுக்கான அப்ரூவலே கிடைக்கும். இவர் தலைவர் ட்ரஸ்ட் பேர்ல மாத்தல, இவர் சொந்த பேர்ல வச்சிருக்காரு, இல்ல வேற ஒருத்தரோட பேர்ல வச்சிருக்காரு. வேற ஒருத்தரோட பேர்ல வச்சுட்டு நிலத்துக்கு அப்ரூவல் கொடுங்க அப்ரூவல் கொடுங்க அப்படின்னா எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்க? நீங்க முதல்ல பள்ளிக்கூடத்துக்கே அப்ரூவல் கொடுக்குன்னு சொன்னீங்க, அது போய். ரெண்டாவது டிடிசிபி அப்ரூவல் கொடுக்குன்னு சொன்னீங்க, முதல்ல நீங்க நிலத்தை ட்ரஸ்டா மாத்தாம அவங்க எப்படி அப்ரூவல் கொடுப்பாங்க? இது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையா மாறி இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இன்னும் 2 நாளுக்குள்ள வர்ற திங்கட்கிழமை இந்த நிலத்தை எப்படியாவது டிடிசிபி, அதாவது டவுன்ஷிப் பிளானிங் கீழே ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. சோ அப்போ முதல்ல நந்தகுமார் சொன்னதும் பொய், அதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு. ரெண்டாவது ஜோகோ தலைவர் சொல்லக்கூடிய இந்த ஸ்ரீதர் வேம்பு ஒரு பொய்யை சொல்றாரு, இதுவும் ஒரு மிகப்பெரிய பொய்யா இருக்கு. மூணாவது விஷயம், இந்த ஸ்ரீதர் வேம்பு பேசி ஒரு நாள் கழிச்சு உடனே இவருடைய தீவிர ரசிகை, ஏன் நம்ம இவருடைய தீவிர ரசிகை நம்ம இவங்களை சொல்றோம் அப்படின்னா, இவர் போட்ட எல்லா ட்விட்டர் போஸ்டையும் ஒருத்தர் தினம் வந்து ரீட்வீட் பண்ணிருப்பாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வினிதா கோவிந்தசாமி. இவங்க வேற யாரும் கிடையாது, தாராபுரத்துல அரபிந்தோ வித்யாலயா ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூல், அந்த ஸ்கூலினுடைய கரஸ்பாண்டன்ட். சோ அப்ப இதுல என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பக்கம் நந்தகுமார் டைரக்டா உள்ள வர்றாரு பாஜக காரர், இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ரீதர் வேம்பு, மூணாவது இந்த அரவிந்தோ வித்யா ஸ்கூல். இந்த அம்மாவுடைய போஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, சனாதன தர்மத்தை ஆதரிக்கிறது, திருப்பரங்குன்றத்துல தீப ஏத்தணும்னு ஸ்ரீதர் வேம்பு ட்விட்டு போட்டார்னா முதல் ஆளா இதுதான் சரி அப்படின்னு ட்விட்டு போடுறது. இந்த பள்ளி கல்வி பாடத்திட்டம் கலாச்சாரம் பண்பாடு அப்படிங்கிற பேர்ல வேதம் ஆரியம் பார்ப்பனியம் சனாதனம் இதை எல்லாத்தையும் போதிக்கணும் அப்படின்னு குறியா இருக்கிறாங்க இல்லையா அந்த பாஜக ஆர்எஸ்எஸ் குழு, அதனுடைய தமிழ்நாடு ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி செயல்படக்கூடிய ஆட்கள் தான் இவங்க எல்லாம். இதுல இவங்களும் இவங்களுடைய ட்விட்டர் எல்லாத்தையும் நான் எடுத்து படிச்சு பார்த்தேன், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க குருமூர்த்தியோட ட்விட்டர் ரீபோஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்ரீதர் வேம்புவோட ட்விட்டர் ரீபோஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய முழுமையான கொள்கையே என்னவா இருக்கு அப்படின்னா, இந்த சிபிஎஸ்இ பள்ளி, என்சிஆர்டி, இந்த ஆர்எஸ்எஸ், இந்த இந்துத்துவா இருக்கு பாத்தீங்களா, இதை ஆதரிக்கக்கூடிய ஒரு நபரா தான் இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நான் அடிஷனா சொல்ல மறந்துட்டேன். இவ்வளவு வீரவசனம் பேசினார் இல்லையா இந்த ஸ்ரீதர் வேம்பு ஜோகோவும் இந்த அம்மாவும். இந்த ஸ்ரீதர் வேம்பு மேல இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு இருக்கு. ஏப்ரல் 18, 2026 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இவர் மேல ஒருத்தர் பெட்டிஷன் போட்டிருக்காரு, அவர் பேர் சுந்தர வடிவேலு. அவர் என்னன்னு பெட்டிஷன் போட்டிருக்காரு அப்படின்னா, பாஜக இந்த 2026 தேர்தலில் நின்னாங்க பாத்தீங்களா 27 கான்ஸ்டியூன்சில, இவருடைய பணம், யாரு ஸ்ரீதர் வேம்புவனுடைய அவர் வச்சிருக்கக்கூடிய கார்பரேட் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு. இது வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து சேவைக்காக செலவு பண்ணணும். அந்த சேவைக்காக செலவு பண்ணக்கூடிய பணத்தை தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஒரு பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு ஒரு மேல பெட்டிஷன் போட்டிருக்காங்க. குறிப்பாக செக்ஷன் 123 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் 1951 படி இது குற்றம் அப்படின்னு ஏற்கனவே அவர் மென்ஷன் பண்ணி அந்த பெட்டிஷன்ல கொடுத்திருக்காரு. அப்போ பாஜக ஆர்எஸ்எஸ் இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, இவங்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த குழுவை சார்ந்த ஆட்கள் தான் திமுக இதுக்கு முன்னாடி இந்த பள்ளி கல்வித்துறை மேல குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்க வைப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் முழுக்க முழுக்க டெல்லி அரசாங்கத்தினுடைய இந்த புதிய கல்விக் கொள்கையை 100% எதிர்த்தவர். அது மட்டும் இல்லாம மத யானை அப்படின்னு ஒரு புத்தகமே வெளியிட்டார். அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, எப்படி புதிய கல்விக் கொள்கை தமிழர்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிவழி தேசிய இனங்களுக்கு ஆபத்தானது அப்படின்னு புரியும். அப்ப தொடர்ச்சியா டெல்லியை எதிர்க்கக்கூடிய ஒரே கல்வி அமைச்சராக திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இருந்திருக்கிறார். இந்த பிஎம்சி திட்டத்தை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா உங்க கல்விக்கு உங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்க தரமாட்டோம், 3000 கோடிக்கு மேல நாங்க அப்படியே ஹோல்டு பண்ணிடுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டை மிரட்டினப்ப இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் ஒரே கல்வி அமைச்சகம் தமிழ்நாடு தான் உறுதியா நின்று உங்க பணம் எங்களுக்கு தேவை கிடையாது, நாங்க எங்க பள்ளி பிள்ளைகளுக்கு பிஎம்சி திட்டத்தை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், இதை அலோவ் பண்ணா மும்மொழி கொள்கையை நாங்க திணிக்க வேண்டியது வரும். மும்மொழி கொள்கை மட்டும் கிடையாது, டெல்லி வைக்கக்கூடிய சிலபஸ், அந்த பார்ப்பன சனாதன சிலபஸை என் பிள்ளைகளுக்கு நான் கத்துத்தர முடியாது, நாங்க சமூக நீதி பேசக்கூடிய அரசு, எங்களது ஒன்லி சயின்டிபிக் அப்ரோச் அப்படின்னு சொன்ன இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய கனவை மெய்யாக்கிய ஒரு முக்கியமான அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது பாஜக ஆர்எஸ்எஸ் புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவரோடு உறுதுணையாக இருந்த திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எப்படியாவது வந்து ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணணும், திமுக அரசின் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சு புதிய கல்விக் கொள்கையை நோக்கி தமிழ்நாட்டை இந்த விஜய் காலத்துல முழுசா நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கான வேலை திட்டமிட்டு இங்க நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நடத்தப்படக்கூடிய பொய் பிரச்சாரம் தான் இது. இந்த நந்தகுமார், இந்த ஸ்ரீதர் வேம்பு, அது மட்டும் இல்லாம வினிதா கோவிந்தசாமி, இவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் ஆர்எஸ்எஸ் ஆட்களாக தமிழ்நாட்டில் செயல்படுகிறார்.